നല്ല തകപ്പനെ എങ്ങളുടെ இந்த BBSൻ്റെ ஸ்டார்டிங் தொடங்குவதுக்கும் 6 நாளுக்கு சேஷம் இந்த 7ஆம் நாள் முடிவு நேரத்திலும் நீர் அடியனுக்கு ஜெபிச்சு ஆரம்பிக்க முடிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு என்ன நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 6 நாட்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த கேடும் கெடுதியும் இல்லாத நல்ல சிறப்பாக டீச்சர்ஸ் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நன்றாக சொல்லி கொடுக்க எங்களுடைய பிள்ளைகள் அந்த சத்தியத்தின்படியே கடந்து வர என் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு கேடும் கெடுதியும் எங்களோட பிள்ளைகளுக்கு வரும்போழோ போகும்போழோ ஆண்டவரே இங்கே இருக்கின்ற நேரங்கள் ஒன்றும் ஒரு கெடுதி ஒரு பலகீனம் இல்லாத சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு எங்களோட சிறு பிள்ளைகளை டீச்சர்ஸை என் ஆண்டவர் இதுக்காக உதவி செய்த எல்லா மக்களையும் உம்மோட முழு பாதுகாப்புக்குள்ளே பாதுகாத்த இந்த 7ஆம் நாளில் நாங்கள் கடந்து வந்து நிற்க நீங்கள் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷால் எங்களுடைய பிள்ளைகள் படித்ததில் ஒன்றும் ஆண்டவரே மறந்து போகாத அளவுக்கு இன்றைக்கு இந்த 7ஆம் நாள் மிகவும் சிறப்பாக எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் அதை எடுத்து செய்யதுக்குள்ள விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் என் ஆண்டவர் தரும்படியாக உம்முடைய கரத்தில் எல்லாம் தருகிறோம் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த 7ஆம் நாள் இதன் பூர்ணதையை நாங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைஞ்ச என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ மம்மி. கிளாப் பண்ணலாமா பாஸ்டர்மாக்கு சத்தமா? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். சரி, ஓகே. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா? எங்கேனா இருக்காங்களா பாரு. என் ஃப்ரெண்டு எங்கே? அக்கா பாலாக்கா, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்க? ஐயா பாஸ்டர் ஐயா, எங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்க? தெரியல, யாருன்னே தெரியலையா? யார் என் ஃப்ரெண்டு? கிஃப்டா? அக்கா கிஃப்டா? அக்கா வந்துட்டேங்க்கா. எங்கே கிஃப்டா? உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வந்துட்டோங்க்கா, சீக்கிரம் வரேங்க்கா. வா சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சுல்ல. எங்கே கிஃப்டா? அக்கா சிம்மாவும் நானும் வந்துட்டோம். ஓ, சிம்பாவும் வந்துச்சா? சிம்பா வா 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 வா. இயேசுவை பார்க்க ஆவலா நான் வந்தேன், அவர் வார்த்தையை கேட்க ஆர்வமா தான் வந்தேன். இயேசுவை பார்க்க ஆவலா நான் வந்தேன், அவர் வார்த்தையை கேட்க ஆர்வமா தான் வந்தேன். நான் கேட்டதையெல்லாம் தருவாரு, என் கூடவே எப்பவும் வருவாரு. நான் கேட்டதையெல்லாம் தருவாரு, என் கூடவே எப்பவும் இயேசு வருவாரு. இயேசுவை பார்க்க ஆவலா நான் வந்தேன், அவர் வார்த்தையை கேட்க ஆர்வமா தான் வந்தேன். பத்திமேயுவா நான் இருந்தேன், சத்தம் போட்டு அழைச்சேன், இயேசுவேன்னு சத்தம் போட்டு அழைச்சேன். பத்திமேயுவா நான் இருந்தேன், சத்தம் போட்டு அழைச்சேன், இயேசுவேன்னு சத்தம் போட்டு அழைச்சேன். இயேசுவை ஃப்ரெண்டா நான் பிடிச்சேன், என் வாழ்க்கை முழுவதும் இயேசுவை விட மாட்டேன். இயேசுவை ஃப்ரெண்டா நான் பிடிச்சேன், என் கனவிலும் கூட பாவத்தை தொட மாட்டேன். இயேசுவை பார்க்க ஆவலா நான் வந்தேன், அவர் வார்த்தையை கேட்க ஆர்வமா தான் வந்தேன். சூப்பர் சிம்பா. கிஃப்டா சொல்லுங்கக்கோ. ரொம்ப அழகா நீங்க ரெண்டு பேருமே நல்லா ஆடினாங்கல்ல. இன்னொரு வாட்டி கிளாப் பண்ணலாமா? கிஃப்டா இங்க வாங்கல. சொல்லுங்கக்கோ. இங்க வாங்க, முன்னாடி வாங்க. சிம்பா முன்னாடி வாங்க. நல்லா ஆடினாங்களா? யார் நல்லா ஆடினாங்க? கிஃப்டா
சரி அப்போ கிஃப்டா ஒரு கேள்வி கேட்கலாமா? கிஃப்டா, சொல்லுங்கக்கா. இன்னைக்கு ஃபைனல் டேன்னு தெரியும். ஆமாக்கா. உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அதுக்கு லேட்டு? என்னக்கா? வெயிட் பண்ணி எவ்வளோ டைம் ஆயிடுச்சு? எத்தனை மணிக்குமா சொன்னோம்? 3:30 மணிக்கு சொன்னோம்ல. உனக்காக தான் வெயிட் பண்ணி நேரமே போச்சு. சரி பரவாயில்ல. சரி கிஃப்டா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லுங்கக்கா. கேட்கலாமா? விபிஎஸ்க்கு வந்தாங்களா இல்லையாம்மா? இவங்க வந்தாங்கல்ல, கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? அக்கா, என் நண்பனை நிறைய கேள்வி கேளுங்க, கரெக்டாக சொல்லுவான். நிறைய கேள்வி கேட்கணுமா? கேட்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா, சொல்லுங்கக்கா. நம்முடைய விபிஎஸ் உடைய கருப்பொருள் என்ன சொல்லு பார்க்கலாம். அக்கா, ஆ, நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் டிஷர்ட்லேயே எழுதிட்டு வந்தேன். பாருங்க, ஐ வில் ஓவர் கம். பாரு, நீ உஷாரு தான். எங்க தெரியாம மாட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஐ வில், சூப்பர் தான். எங்க மாட்டிக்கின்னு முழிக்க போறாருன்னு சொல்லி அப்படி பார்த்து சொல்லிடலாம்ல. அதனால தமிழ்ல என்னப்பா? இது சிம்பா சொல்லுதா பார்க்கலாம். சிம்பா சொல்லுதா பார்க்கலாம். சிம்பா நீங்க சொல்லுங்க. தமிழ் மேற்கொள்ளுவேன். என்னது? மேற்கொள்ளுவேன். மேற்கொள்ளுவேன். நம்ம எல்லாரும் சொல்லிடலாமா? மேற்கொள்ளுவேன், 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 மேற்கொள்ளுவேன். முதல் நாள் தலைப்பு என்ன? இரண்டாம் நாள் தலைப்பு? அக்கா நான் கேட்குறேன். கேளுப்பா. 3வது நாள் தலைப்பு என்னது? 4வது நான்கு. சூப்பர் சூப்பர். 5ஆம் நாள் தலைப்பு? சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க சிம்பா. அக்கா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்கப்பா பசங்க. பார்த்தீங்களா, நான் கரெக்டாக சொல்லல. என் பிள்ளைங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஆமா, பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம கிளாப் பண்ணலாமா பிள்ளைங்களுக்கு? சரி அக்கா, சொல்லு கிஃப்டா. 5 நாள் நல்ல சாப்பாடு போட்டாங்கக்கா. நல்ல சாப்பாடு போட்டாங்களாம். அப்புறம் நல்லா ஜூஸ் குடிச்சேன். நல்ல ஜூஸ் எல்லாம் குடிச்சுதான். அப்புறம் 2 ரவுண்டு குடிச்சோங்க ஜூஸு. அப்ப இந்த தொப்பைக்கு காரணம் அதானா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. நல்ல பூச்சிக்கட்டு இருக்குப்பா. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். சரி கிஃப்டா, சொல்லுங்கக்கா. இப்ப நம்ம பிகினர் பிள்ளைங்க வந்து மனப்பாட வாசனம் சொல்ல போறாங்க. வாவ், நம்ம கிளாப் பண்ணி வரவேற்கலாமா? கிளாப் பண்ணுங்க. பிகினர் பிள்ளைங்க வாங்க. ஒன்றாமல் வாசன தேவ பயத்தோடு ஒடுவோடு கொடுவ கீழ்ப்படிந்து இடுங்க. எபேசியா 5:21. 24 மேற்கொள்வேன். 2ஆம் நாள் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர்கள் இதயத்தில் வேண்டுதல்களை அவர் செய்வார், அருள் செய்வார். சங்கீதம் 37:4. 3ஆம் நாள் தலைப்பு இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்ளுவேன். 3ஆம் நாள் தலைப்பு வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? சங்கீதம் 118:6. 4ஆம் நாள் தலைப்பு விசுவாசம். ஒற்றுமை நான் மேற்கொள்வேன். 4ஆம் நாள் வாசனம். இதோ சகோதரரே ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. 5ஆம் நாள் தலைப்பு விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். அந்த நாள் வசனம். அவர் விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போடுறது என்று வேதம் சொல்லுகிறது. நோமம் 10:11. ஓகே, தேங்க் யூ. சூப்பர். கிளாப் பண்ணுங்க. சுத்தமாக கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். கீழே போலாம், கீழே போலாம். சரி, அடுத்தது பிகினர் பிள்ளைங்க இப்போ டான்ஸ் ஆட போறாங்க. கீழ்ப்படி, கீழ்ப்படிஞ்சாதான் மேல்படி போக முடியும்னு சொல்லி நம்முடைய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டான்ஸ் ஆட போறாங்க. கிளாப் பண்ணலாமா எல்லாரும்?
முதல் படி முதல் படி அதுதான் கீழ்ப்படி மேல்படி ஏறிட அதுதான் முதல் படி முதல் படி முதல் படி அதுதான் கீழ்ப்படி மேல்படி ஏறிட அதுதான் முதல் படி முதல் படி ஏறினால் ஏறி 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 உயரலாம் இயேசு போல் பெற்றோருக்கு கீழ்ப்படி இயேசு சொன்னதை செய்ய கீழ்ப்படி வேத போதனைக்கு கீழ்ப்படி மேற்கொள்ளும் வல்லமை உனக்கு கிடைச்சிடும் இயேசு போல் பெற்றோருக்கு கீழ்ப்படி இயேசு சொன்னதை செய்ய கீழ்ப்படி வேத போதனைக்கு கீழ்ப்படி மேற்கொள்ளும் வல்லமை உனக்கு கிடைச்சிடும் முதல் படி முதல் படி அதுதான் கீழ்ப்படி மேல்படி ஏறிட அதுதான் முதல் படி முதல் படி முதல் படி அதுதான் கீழ்ப்படி மேல்படி ஏறிட அதுதான் முதல் படி முதல் படி ஏறினால் ஏறி 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 உயரலாம் இயேசுவுக்கு மகிமையான சாட்சி நானாவே கீழ்ப்படிந்து மென்மேலும் உயருவேன் எல்லாரும் நல்ல பிள்ளை என்று சொல்லணும் என்னை பெற்றவர்க்கு பெருமையா இயேசுவுக்கு மகிமையான சாட்சி நானாவே முதல் படி முதல் படி அதுதான் கீழ்ப்படி மேல்படி ஏறிட அதுதான் முதல் படி முதல் படி முதல் படி அதுதான் கீழ்ப்படி மேல்படி ஏறிட அதுதான் முதல் படி முதல் படி ஏறினால் ஏறி 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 சூப்பர் கிளாப் பண்ணலாமா? எல்லாம் கைத்தட்டுங்க. அடுத்தது நம்ம பிரைமரி பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ காரியம் என்ன காரியம் அந்த பாட்டுக்கு இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க. பிரைமரி பசங்க டான்ஸ் ஆட போறீங்களா? வாங்க பார்க்கலாம். காரியம் எங்க காரியம்? காரியம் எங்க காரியம் அப்படியும் இப்படியே இருந்துச்சு காரியம் எங்க காரியம் அப்படியும் இப்படியே இருந்துச்சு சேர்ந்து நல்லா ஜெபிச்சோம் மாறுச்சு எங்க காரியம் சேர்ந்து நல்லா ஜெபிச்சோம் மாறுச்சு எங்க காரியம் ஜெபிச்சோம் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல 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 ஊக்கமா ஜெபிச்சான் நெகமியா காரியம் கைகூடி வந்தது ஊக்கமா ஜெபிச்சான் நெகமியா காரியம் கைகூடி வந்தது எல்லாம் கட்டி முடித்தார் ஜெபமே செய்தால் ஜெயமே எல்லாம் கட்டி முடித்தார் ஜெபமே செய்தால் ஜெயமே ஜெபிச்சோம் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல 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 சூப்பர் கிளாப் பண்ணலாமா? பாய்ஸ் மட்டும் தான் டான்ஸா, கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் இல்லையாக்கா? யார் சொன்னாங்க கேர்ள்ஸ்க்கு தான் டான்ஸ் ஆட போறாங்க? அப்படிதானே? அப்படிதானே? அப்படியா? என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க? என்ன பாட்டா? நான் சொல்லவா? அது என்ன? எதுவானா எனக்கு என்ன? ஓகே சூப்பர். இந்த பாட்டுக்கு தான் இப்போ டான்ஸ் ஆட போறாங்களே, எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாமா? அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன?
இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். அது என்ன இது என்ன எதுவானா எனக்கு என்ன 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 மேற்கொள்ளுவேன். நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ, சூப்பர். இப்போ பாரு கிஃப்டா நம்மளுடைய பிரைமரி பிள்ளைகள் வந்து எப்படி மனப்பாட வசனம் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க primary. பார்க்கலாம்க்கா. வாங்க பிரைமரி ஸ்டூடெண்ட் வாங்க. நாள் ஒன்று தலைப்பை கீழ்ப்பணிந்து மேற்கொள்ளுவேன். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். எபேசிய 5:21. நாள் 2 ஜபத்தினால் மேற்கொள்ளுவேன். 4:2 வசனம். உங்களின் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அவன் சங்கீத பாட கடவன். யாக்கோபு 5:13. நாள் 3 தலைப்பு இயேசு என் கூட இருப்பதால் மேற்கொள்வேன். நாள் 3 மனப்பாட வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6. 4வது நாள் தலைப்பை ஒற்றுமையோடு மேற்கொள்ளுவேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 133:1. நாள் 5 தலைப்பை விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். 5வது நாள் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. இப்போ பாருங்க, நம்ம சீனியர் பாய்ஸ் வந்து பாவமூட்டை அப்படின்ற ஒரு நாடகத்தை நடிக்க போறாங்க. ஐயோ வலிக்கே, அம்மம்மா வலிக்கே, என்னால தாங்க முடியலையே. என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, நீங்களும் என்னை காப்பாத்த வரமாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்க, இதனால தாங்க முடியலையே. ஐயோ இவளா என்ன பார்த்து சிரிக்கானே, இப்படிலாம் நடக்கணும் நான் கனவா கண்டேன். ஐயோ இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் எப்படி நடக்க? என்னடா இங்க கத்துற? வயலோ நான் ஒருத்தர் இருக்கச்சுல ஏன் முன்னாடி இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பயில்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே பலவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பயில்வான் ஐயா, இங்க நீங்களே பாக்கீங்களா ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியல ஐயா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதானா உன் பிரச்சனை? இந்த மூட்டையெல்லாம் என் சுண்டு வரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. இந்தா வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? சரி பிடிச்சு இழுப்போம். அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. டேய் இதை விடடா, இது விட்டாதான் அது வரும். விடு. நீனும் விட மாடிக்க, இதுவும் வர மாடிக்கு. சரி பிடிச்சு இழுத்து பாப்போம். இந்தா வந்துட்டு வரப்போகுது.
வரமாடிக்கே. சே, இவன்ட்ட என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும்னு தெரியலையே. தம்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் அது போக 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒழுங்கிடுவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். இன்னைக்கு எடுக்காம வந்துட்டேன்னா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன் இன்னைக்கு. சரியா? நான் போய் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த பைலோனாவது இந்த மூட்டை இறக்கி வைப்பாரு நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட, நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ வராங்களே. அங்க வர்றது நம்ம டாக்டர் மாதிரிலாம் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போயாவது இதை சால்வ் பண்ணிடலாமே. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வழியில் நின்று வழியில் கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா? இல்லை வேறு எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்லை, குக்கரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா. இது என்னால சுமக்க முடியலையா. இதை மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. அடா, இதுதான் உங்கள் பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையாக இருந்தான்னா கட்டியாக இருந்தான்னா நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் போதும். ஆனால் என்ன ஒன்று, ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? அட போங்கய்யா, 10 பைசாக்கு கூட வழி இல்லாம இருக்கு. இதுல என்கிட்ட போய் 10 லட்சம் கேட்கீங்களா? இதுக்கெல்லாம் இந்த மூட்டையே தூக்கிட்டு போயிருவேனே. என்ன ஆளை விட்டுருங்க சாமி. என்னப்பா ஆச்சுங்க? உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகு மேல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பைலோன் வந்தாரியா. அவராலையும் இறக்கி வைக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்காரு. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாரியா. அவராது இறக்கி வைப்பாரு பார்த்தேன். அவரு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாருயா. என் நிலைமை இப்படி ஆச்சுயா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் இந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற இந்த மூட்டைய அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவளத்தையும் நீட்டா கொத்தி 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 எடுத்து அதுக்கப்புறம் அவளத்தையும் நீட்டா சிங்கிள் பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுத்துறான் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பற்றாதீங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடாயா? ஆளை விட்டுருங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. இப்ப நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டை இறக்கி வைக்க முடியலையே. அவ என்னதான் பண்ணுவேனே தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ? கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அலையணும் போலயே. இந்த மூட்டை இன்னும் கொன்றும் போலயே இருக்குதே. எந்த மனுஷனால எனக்கு உதவி செய்ய முடியலையே. யாராவது எனக்கு உதவி செய்ய இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்களா யாராவது. என்னால முடியல. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டையை என்னால தூக்க முடியலையா. யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வர இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு.
ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலும் இறக்கி வைக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. எந்த பாரமாக இருந்தாலும் ஏசப்பாவில் மட்டும்தான் அதுக்கு பதில் கொடுக்க முடியும். சரியா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அபி, ஜெயம் 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 தானே, நீயும் நானும் ஒன்று சேர்ந்தா ஜெயம் தானே. பாட்டு ஞாபகம் இருக்கா? எத்தனாவது நாள் தலைப்புமா அது? வெரி குட். அந்த பாட்டுக்கு தான் இப்போ ஜூனியர் பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. கிளாப் பண்ணி அவங்கள வரவேற்கலாமா? வாங்க ஜூனியர் பாய்ஸ். ஜூனியர் பாய்ஸ் மனப்பாட வசனம். ஜூனியர் பாய்ஸ் வாங்க பார்க்கலாம். முதல் நாள் தலைப்பு கீழ்ப்படிந்து மேற்கொள்வோம். முதல் நாம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்போதும் கைக்கொள்வையாக. உபாகமம் 11:1. இரண்டாம் நாம் தலைப்பு ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தி 2:1. மூன்றாம் நாள் தலைப்பு இயேசு என்னோடு இருப்பதனால் மேற்கொள்ளுவேன். மூன்றாம் நாள் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. நான்காம் நாள் தலைப்பு ஒற்றுமை நாள் மேற்கொள்ளுவேன். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்துக்கு குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19. ஐந்தாம் நாள் தலைப்பு விசுவாச நாள் மேற்கொள்வேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நீ நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடாவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுத்தமானான். மத்தேயு 8:13. ஓகே கிஃப்டா சொல்லுங்கக்கோ. நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா யார் நம்மளோடு இருக்கணும்? ஏசப்பா நம்மளோடு இருக்கணும்க்கோ. யாருமா நம்மளோடு இருக்கணும்? ஏசப்பா நம்மளோடு இருக்கணும்க்கோ. ஆமா, ஏசப்பா நம்மளோடு இருந்தா நம்ம எல்லாவற்றிலுமே ஜெயிக்கலாம்.
சரிங்களா? அந்த பாட்டுக்கு தான் இப்போ டான்ஸ் ஆட வராங்க ஜூனியர் கேர்ள்ஸ். எதிரி யாரா இருந்தா எனக்கு என்ன, வீர சூரனா இருந்தா எனக்கு என்ன, எதிரி யாரா இருந்தா எனக்கு என்ன, வீர சூரனா இருந்தா எனக்கு என்ன, வல்லவர் இயேசு என்னோட இருப்பதால் வீராதி வீரன் நான் தானடா, வல்லவர் இயேசு என்னோட இருப்பதால் வீராதி வீரன் நான் தானடா, பயமில்ல எதற்கும் பயமில்ல, வல்லவர் இயேசு இருப்பதால் பயமில்ல எனக்கு பயமில்ல, சர்வ வல்லவர் இயேசு இருப்பதால் பயமில்ல எதற்கும் பயமில்ல, வல்லவர் இயேசு இருப்பதால் பயமில்ல எனக்கு பயமில்ல, சர்வ வல்லவர் இயேசு இருப்பதால். இயேசுவின் வல்லமை என்னோடு இருப்பதால் தாவீதைப் போல நானும் மேற்கொள்வேன். இயேசுவின் வல்லமை என்னோடு இருப்பதால் தாவீதைப் போல நானும் மேற்கொள்வேன். யாரானாலும் நானே வெல்லுவேன், நான் வீராதி வீரன் தானடா, யாரானாலும் நானே வெல்லுவேன், நான் வீராதி வீரன் தானடா, பயமில்ல எதற்கும் பயமில்ல, வல்லவர் இயேசு இருப்பதால் பயமில்ல எனக்கு பயமில்ல, சர்வ வல்லவர் இயேசு இருப்பதால் பயமில்ல எதற்கும் பயமில்ல, வல்லவர் இயேசு இருப்பதால் பயமில்ல எனக்கு பயமில்ல, சர்வ வல்லவர் இயேசு இருப்பதால் லல்லலா 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 பயமில்ல, லல்லலா லல்லலா பயமில்ல, லல்லலா 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 பயமில்ல, சர்வ வல்ல இயேசு இருப்பதால் சர்வ வல்ல இயேசு இருப்பதால் சர்வ வல்ல இயேசு இருப்பதால் சர்வ வல்ல இயேசு இருப்பதால். சூப்பர், ரொம்ப அழகா ஆடினாங்க அபி. இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட் மனப்பாட வசனம் சொல்ல போறாங்க நம்ம ஜூனியர் கேர்ள்ஸ். அப்படியா? ஆமா ஆமா, 5 நாள் கத்துக்கின மனப்பாட வசனம் தான் இப்போ சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம், ஜூனியர் கேர்ள்ஸ் மனப்பாட வசனம் சொல்ல. டே 1 கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன். டே 1 வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. உபாகமம் 11:1. டே 2 ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். எல்லா மனுஷங்களுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜபங்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். திமோத்தேயு 2:1. டே 3 இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்ளுவேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆதியாகமம் 28:15. டே 4 ஒற்றுமை நாள் மேற்கொள்ளுவேன். டே 4 வசனம், உங்களின் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19. டே 5 விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். டே 5 மனப்பாட வசனம், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் என்றார். நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகா கடவது என்றார். அந்த நகிழியை நோக்கி அவன் வேலைக்காரன் சொத்தமானான். மத்தேயு 18:3. நல்லா கிளாப் பண்ணிடலாமா? சரி அபி, ஒரு வீரனா மாறணும்னா அவனுக்கு என்ன ரொம்ப தேவை? வீரனாவா? வீரனா இருக்கணும், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவன் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்கணும் அக்கா, அப்போதான் அவனை வீரன் சொல்லுவாங்க. ஜெயிச்சாதான் என்ன சொல்லுவாங்க? வீரன் சொல்லுவாங்க. தோத்துட்டா மாவீரனா? ஒரு அண்ணா சொல்கிறாங்க தோத்துட்டா மாவீரனா. அந்த அண்ணா தெரியலல்ல, தோத்துட்டா என்ன சொல்லுவாங்க? தோத்தாங்க இல்லையா? என்னென்னமோ சொல்கிறீங்கப்பா. சரி ஓகே, இப்போ ஒரு ஸ்கிட்டு பார்க்கலாமா? ஒரு நாடகம் நடிக்க வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? Oh
mock my ability to feel. Snapshot light shots through my soul, opening up the windows and the doors, reaching to the corners and my flaws, knowing my needs. Don't care who stares, never want to be what I've been again. Grace is taking over and drawn me in, 'cause I'm embracing this. 'Cause now I see the light moving me past, over where the love I don't deserve. But I'll take the hope you bring, you have, and to me without you. Don't care who stares, never want to be what I've been again. Grace is taking over and drawn me in, 'cause I'm embracing this. 'Cause now I see the light moving me past, over where the love I don't deserve. But I'll take the hope you bring, you have, and to me without you God help me, please help me. God help me, running out of time to live, running out of love to heal, running out of life, begging, God help me. God help me, please help me. God help me, God help me, please help me. God help me, running out of time to live, running out of love to give, running out of life, begging, God help me. I'm running out of time to live, running out of love to give, running out of life, begging, God help me. God help me. கிளாப் பண்ணிடலாமா? அடுத்து நம்முடைய சீனியர் பாய்ஸ் வசனம் சொல்ல வராங்க. கிளாப் பண்ணி அவங்கள வரவேற்கலாமா? சீனியர் பாய்ஸ் சத்தமா கை தட்டுங்க. சத்தமா கை தட்டுங்க. டே 1 கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. உபாகமம் 11:1. Day 2 ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1. 3ஆம் நாள் இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்ளுவேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. டே 4 ஒற்றையும் நாள் மேற்கொள்வேன். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டுகொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பாட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19. விசாத்தி 4 மேற்கொள்வேன். இயேசு நூற்றுக்கான அதிபதி. நீ போகிற இடங்களெல்லாம் நீ போகலாம். விசாத்தின்படி ஆக கடவுளின் நீ
அந்த நாள்களில் வேலைக்காரன் சித்தமானான். மத்தேயு 8:13. விசுவாசம் விசுவாசமே. நீ பாட்டு பாட போறியா என்ன? எனக்கு வேணும் எப்போதுமே. உனக்கு வேணும் தான் கண்டிப்பா. நீ பாட்டு பாட போறியா? இல்லக்கா, இந்த பாட்டுக்கு இப்ப நம்ம சீனியர் பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆட போறாங்க. அதான் பாட போறாங்களா? வாங்க சீனியர் பாய்ஸ். ஃபெய்த் இல்லனா எனக்கு ஃபெய்த் இல்லனா ஒன்றுமில்லா வீணா போவேன். ஃபெய்த் இல்லனா எனக்கு ஃபெய்த் இல்லனா ஒன்றுமில்லா வீணா போவேன். ஜீசஸ் தான் பவர்ஃபுல் காடுன்னு சொன்னாங்க. உடனே ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு. ஜீசஸ் தான் பவர்ஃபுல் காடுன்னு சொன்னாங்க. உடனே ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு. ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு. ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு. ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு. ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு வந்துருச்சு. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே என் இயேசு தந்த சந்தோஷமே. சூப்பர் கிஃப்டா. இப்போ ஒரு நம்ம நாடகம் பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. என்ன நாடகம் தெரியுமா? சொல்லுங்கக்கா. எது மெய்யான வழி அப்படின்னு சொல்லி ஒரு சில அங்கிள்லாம் வந்து நடிக்க போறாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. பார்க்கலாமா? ரெடியா? ரெடியா? ஓகே. நல்லபடியாக போயிட்டு வா. கடவுளுடைய கிருபை உன்னோட இருக்கட்டும். அத்தை மாமா சொல்கிறத கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்க. நீ எதுக்காக அங்கே போகிறங்கிறதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்க. சரிப்பா, உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் போய் மாமா கிட்ட மர வேலையை கற்றுக்கிட்டு திரும்ப வந்து நம்ம ஊரில் ஒரு நல்ல மரப்பட்டறையை ஆரம்பிக்கிறேன்ப்பா. சரி, நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீ கடக்க வேண்டிய அந்த மாயவனம். அது கொடிதான காட்டுப்பாதை. அங்கே கொடிய மிருகங்களும் விஷ பூச்சிகளும் வழிப்பரியர்களும் அந்தகார சக்திகள் நிறைஞ்ச இடம். நிறைய இடங்கள்ல பாதையை கண்டுபிடிக்கிறதே உனக்கு கடினமா இருக்கும். பா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. அப்படின்னா நான் எப்படி மாமா வீட்டுக்கு போய் சேருவேன்? அதுக்காக தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் தயார் பண்ண நீ போக வேண்டிய வழியினுடைய வரைபடம் இன்னா இருக்கு. இதப்படி முக்கியமா நீ அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது உன் கண் முன்னாடி சில மாய பிம்பங்கள் தோன்றி உன்னை திசை திருப்பலாம். அதனால இந்த வரைபடத்தை மீறி நீ எந்த வழியிலையும் போகக்கூடாது. அப்பா, அப்போ என்னுடைய பிரயாணத்துல பசி எடுத்த நான் என்ன சாப்பிடுவேன்? உன் பிரயாணத்துல நீ சாப்பிட்றதுக்காக உணவையும் தண்ணீரையும் வச்சிருக்கிறேன். இதை மட்டும் நீ சாப்பிட்டா போதும். மாயவனத்தின் பள்ளத்தாக்குல கண்களுக்கு இன்பமான கனிகளையுடைய மரங்கள் நிறைய இருக்கு. எந்த காரணம் கொண்டும் அதை நம்பி நீ பறிச்சு சாப்பிட்றாத. அது ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். அப்பா, நான் மாமா வீட்டுக்கு எப்போ போய் சேருவேன்? அந்தி சாயும் நேரத்துல நீ போய் சேருவ. இருந்தாலும் கற்கள் நேரத்துல வெளிச்சத்துக்காக இந்த விளக்கையும் வச்சுக்க. மறுபடியும் சொல்றேன், இந்த வரைபடத்தை ஒழுங்கா பின்பற்றினாதான் இந்த விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெய், உணவு மற்றும் தண்ணி தீர்வதற்கு முன்னாடி நீ போய் சேர முடியும். சரிப்பா, நான் உடனே கிளம்புறேன்ப்பா. நான் போய் சேர்ந்ததும் உங்களுக்கு தூது அனுப்புறேன். மறுபடியும் சொல்றேன், நீ இந்த வரைபடத்தை ஒழுங்கா பின்பற்றினாதான் இந்த விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெய், பையில இருக்கக்கூடிய உணவு
மற்றும் துருத்தியில் இருக்கக்கூடிய தண்ணி தீர்றதுக்கு முன்னாடி நீ போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போய் சேர முடியும். சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஐயோ, அப்பா சொன்ன மாதிரி மாயவனம் மிகவும் கொடிதாக தான் இருக்கு. சூரிய வெளிச்சமே தரையில் படலையே. பகலே இரவு போல தான் இருக்கு. அப்போ இரவு எவ்வளோ கொடிதாக இருக்குமோ நினைச்சாலே பயமா இருக்குப்பா. அப்பா, அப்பா, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? நான் எப்படி வந்தேங்கிறது இருக்கட்டும், நான் உனக்கு தந்த வரைபடம் தவறானதுப்பா. இதை வச்சுக்கோ, இதுதான் சரியான வரைபடம். இதுல நிறைய குறுக்கு வழிகள் இருக்குப்பா. இதை நீ பின்பற்றி போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். அப்பா, நீங்க சரி சரி, இப்போ பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீ கிளம்புப்பா. சரிப்பா. அப்பா எப்படி இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்தாரு? அப்போ குறுக்கு வழிகள் இருக்கிறது உண்மைதான் போல. எப்படியோ நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்தா சரிதான். ஷபா, என்னப்பா இது? குறுக்கு வழின்னு சொன்னாங்க, வழி போய்கிட்டே இருக்கு. உணவும் தண்ணீரும் தீர்ந்தது தான் மிச்சம். நடந்து நடந்து திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சே. அங்க ஏதோ வெளிச்சம் தெரியுதே, என்ன அது? மரமா? என்ன வித்தியாசமான மரமா இருக்கு? இந்த கனிகளை பார்க்கும் போதே வாயில எச்சு ஊறுது. ஆபத்துக்கு பாவம் இல்ல, இந்த கனிகளை பறிச்சு சாப்பிடலாம். இது பார்க்கறதற்கு நல்ல கனி போலதான் இருக்கு. இதுல ஆபத்து வர்றதற்கு வாய்ப்பு இல்லை, சாப்பிடுவோம். ஆஹா, என்ன ஒரு சுவை! இப்படி ஒரு கனியை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லைப்பா. இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. மாயவன பள்ளத்தாக்கின் கனிகள் மிகவும் சுவையானதாக இருக்கு. இப்படி ஒரு கனி நம்ம ஊர்லேயும் கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும்.
மயங்கிட்டனோ? அப்பா சொன்ன மாதிரி இந்த கனி ஒரு மாயக்கனியாக தான் இருந்திருக்கு. ஐயோ இருட்டிருச்சே, நான் இனி எப்படி போய் சேருவேன்? ரொம்ப இருட்டா இருக்கு, விளக்க பொருத்துவோம். ஐயோ என் கதை முடிஞ்சுது. இந்த காட்டுக்குள்ள இருந்து எப்படி நான் வெளியே போவேன்னு எனக்கே தெரியலையே. ஏதோ ஒரு மிருகத்துக்கு நான் இரையாக போறேன். இன்னொரு நாளை என்னால பார்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்பா என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு பிம்பத்தை நம்பி நீங்க தந்த வரைபடத்தை நான் இழந்துட்டேன்ப்பா. அப்பா இனி நான் உங்களை எப்படி பார்ப்பேன்? கடவுளே என்னை காப்பாத்துங்க, கடவுளே என்னை காப்பாத்துங்க, கடவுளே. விளக்குல என்ன இருக்கான்னு பாப்போம். ஐயோ ரத்தம், ரத்தம் எங்க இருந்து வருது? ஏன் உடம்புல இருந்து வரலையே. இது என்ன ரத்தம் பதிந்த கால் தடங்களா? இது யாரோடதா இருக்கும்? சரி இது எங்க போகுதுன்னு பார்க்கலாம். அங்க ஏதோ ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியுதே, அதை நோக்கி போகலாம். மாமா, மாமா நீங்களா? உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிட்டு? ஆமா மாமா, இந்த மாயவனத்துல என்னுடைய வரைபடத்தை தவற விட்டதும் இல்லாம ஒரு மாயக்கனியை சாப்பிட்டு நான் மயங்கிட்டேன். அப்போ வரைபடம் இல்லாம எப்படி இந்த சரியான பாதையை நீ கண்டுபிடிச்ச? அதுவா, நான் பாதை தவறி இருட்டில் கீழே விழுந்து கிடக்கும்போது ரத்தம் பதிந்த ஒரு கால் தடத்தை பார்த்தேன் மாமா. அந்த கால் தடத்தை பின்பற்றி நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இந்த கொடிய காட்டிலேருந்து நான் தப்பிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா. ரத்தம் படிந்த கால் தடங்களா? ஆமா, அவ்வளவு ரத்தம் படிஞ்சிருக்கு. அது யாரோட கால் தடமா இருக்கும் மாமா? அந்த காட்டுல செருப்பு கூட இல்லாம. ஆமாப்பா, அது யாருடைய ரத்தம்னா அதோ அங்க பாத்தியா, அந்த மலை மேல 3 சிலுவைகள் தெரியுதா? அதுல நடுவுல தொங்கி கொண்டிருக்கிறாரே, அவருடைய ரத்தம் தான் அது. அவர் யாரு மாமா? அவர்தான் வழி, அவர்தான் ஒளி, அவர்தான் அப்பம், அவர்தான் தண்ணீர். இந்த காட்டுக்குள்ள இதெல்லாம் தான் நான் இழந்தேன். இதெல்லாம் உனக்கு திரும்ப தரதான் அவர் ரத்தம் சிந்தி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. கிளாப் பண்ணிடலாமா? ஜூனியர் கேர்ள்ஸ் விசுவாசம் விசுவாசம் என்ற சாங்குக்கு டான்ஸ் ஆட வர போறாங்க. ஃபெய்த் இல்லனா எனக்கு ஃபெய்த் இல்லனா ஒன்றுமில்லா வீணா போவேன். ஃபெய்த் இல்லனா எனக்கு ஃபெய்த் இல்லனா ஒன்றுமில்லா வீணா போவேன். ஜீசஸ் தான்
பவர்ஃபுல் காடுன்னு சொன்னாங்க உடனே ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு வந்துருச்சு ஃபெய்த் இருக்கு எனக்கு ஃபெய்த் இருக்கு எல்லாமே என்னால் முடியும் ஃபெய்த் இருக்கு எனக்கு ஃபெய்த் இருக்கு எல்லாமே என்னால் முடியும் ஃபெய்த் இருந்தா முடியும்னு ஜீசஸ் சொன்னாரு மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு வந்துருச்சு ஃபெய்த் இருந்தா முடியும்னு ஜீசஸ் சொன்னாரு மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு வந்துருச்சு விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே சந்தோஷம் சந்தோஷமே என் இயேசு தந்த சந்தோஷமே கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? அடுத்ததா இப்போ உங்களுக்காக ஒருத்தவங்க பாட்டு பாட வர போறாங்க. யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். யாருன்னா நம்மளுடைய சீனியர் கேர்ள்ஸ் தான். ஓகேங்களா? சீனியர் கேர்ள்ஸ் இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு பாட வராங்க. வாங்க சீனியர் கேர்ள்ஸ். எனக்கு ஃபைத் இல்லைன்னா ஒன்றுமில்லா வீணா போவேன். ஃபைத் இல்லைன்னா எனக்கு ஃபைத் இல்லைன்னா ஒன்றுமில்லா வீணா போவேன். ஜீசஸ் தான் பவர்ஃபுல் காடுன்னு சொன்னாங்க உடனே ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு. ஜீசஸ் தான் பவர்ஃபுல் காடுன்னு சொன்னாங்க உடனே ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு வந்துருச்சு. ஃபைத் இருக்கு எனக்கு ஃபைத் இருக்கு எல்லாமே என்னால் முடியும். ஃபைத் இருக்கு எனக்கு ஃபைத் இருக்கு எல்லாமே என்னால் முடியும். ஃபைத் இருந்தா முடியும்னு ஜீசஸ் சொன்னாரு மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு வந்துருச்சு. ஃபைத் இருந்தா முடியும்னு ஜீசஸ் சொன்னாரு மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபைத் வந்துருச்சு வந்துருச்சு. விசுவாசமே விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே ஏசு தந்த சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷமே ஏசு தந்த சந்தோஷமே. விசுவாசம் விசுவாசமே
எனக்கு வேணும் எப்போதுமே சந்தோஷம் சந்தோஷமே ஏசு தந்த சந்தோஷமே. நல்லா கிளாப் பண்ணிடலாமா அக்காக்கலாம்? ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். ஓகே, இந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆட வர போகிறாங்க நம்முடைய சீனியர் கேர்ள்ஸ். சிரி சிரி. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஆடிக்கிட்டே GVVSல கொண்டாடலாம். சிரி 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 சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஆடிக்கிட்டே GVVSல கொண்டாடலாம். ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க இயேசு மிகவும் நல்லவர்னு. ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க இயேசு மிகவும் நல்லவர்னு. நல்லவரு இயேசு நல்லவரு, என் இயேசு மிகவும் நல்லவரு. நல்லவரு இயேசு நல்லவரு, நம்ம இயேசு மிகவும் நல்லவரு. நல்லவரு இயேசு நல்லவரு, என் இயேசு மிகவும் நல்லவரு. நல்லவரு இயேசு நல்லவரு, நம்ம இயேசு மிகவும் நல்லவரு. ஓகே, கிளாப் பண்ணிடலாமா? இப்போ ஒரு நாடகம் பார்க்கலாமா? எப்போது எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு. எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஒரு குமன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நேச
செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு. நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே. நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன். நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. எப்போது எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசிறு. நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. எல்லாரும் ஒன் டைம் டீச்சர்ஸ்க்காக கிளாப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சீனியர் கேர்ள்ஸ் வந்து வசனம் சொல்ல வராங்க. வாங்க சீனியர் கேர்ள்ஸ். 2ஆம் நாள் வசனம். ஜபத்தினால் மேற்கொள்ளுவேன். எல்லா மனுஷர்களுக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1. நாள் 3. நான் உன்னுடனே கூட இருந்து மேற்கொள்ளுவேன். மனப்பாட வசனம். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றார். ஆதியாகமம் 28:15. ஒற்றுமையினால் மேற்கொள்ளுவேன். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:19. இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மத்தேயு 3:18. எங்க போனாங்க அக்கா? யாராவது பாத்தீங்களா? இது வந்துட்டேன் அபி. எங்க இருக்கீங்க? இது வரேன். நம்ம சூப்பர்மேன் வரேன்னு சொன்னாங்களா? சூப்பர்மேனா? ஆமா ஆமா. சரி வாங்க வாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சூப்பர்மேனோட வராங்களா அக்கா? வாங்க வாங்க. சூப்பர்மேன் கிளாப் பண்ணிடலாமா? நல்லா சத்தமா. கேட்கலையே. கேட்டதா எழுந்து பாரு. ஏய் ஃப்ரெண்டு, எழுந்துரு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு கூப்பிடலாமா? ஃப்ரெண்டு எழுந்துருங்க. சூப்பர்மேன். அக்கா அக்கா, நீங்க ஒன்றும் என் ஃப்ரெண்டு இல்லை. நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா? அப்போ யாரு உன் ஃப்ரெண்டு? இருக்காங்கல்ல, இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டு. நீங்கள் தான் இவங்க ஃப்ரெண்டா? இப்போ நான் இல்லையா? நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் ஃப்ரெண்டா? உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஆய் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்மேன். அழகாக சூப்பர்மேன் பேர் வச்சுக்கிறீங்க, அழகாக இருக்கீங்க. இப்போ நம்முடைய விபிஎஸ் உடைய ஃபைனல் டேக்கும் வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க? அக்கா, நான் சொல்லறதுக்கு முன்னாடி இவங்களாம் எனக்கு ஒரு கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணணுமா? சத்தமா? அக்கா, பாஸ்டர்லாம் கிளாப் பண்ணல. பாஸ்டர்மா கிளாப் பண்ணுங்க. தேங்க் யூ தேங்க் யூ. அந்த ஆன்ட்டிலாம் கிளாப் பண்ணவே இல்லையே. ஆன்ட்டிலாம் கிளாப் பண்ணணுமா? ஒரு கிளாப் கொடுத்துடலாமா சூப்பர்மேனுக்கு? ஓகே, சூப்பர்மேன் அழகாக கிளாப் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, சரி சூப்பர்மேன், எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்ல பார்க்கலாம். நான் கதை சொல்ல போகிறேன். கதை சொல்ல போதா? கதை சொல்லலாமா? சரி, கதை சொல்ல பார்க்கலாம். நான் சொன்னா திரும்ப திரும்ப சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்லணுமா? திரும்ப திரும்ப சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? முன்னொரு காலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. அதோட கதை முடிஞ்சிச்சு. உன்னை கதை சொல்ல சொன்னா கச்சிடு. ஐயோ, நான் எதுவும் சொல்லலை. உன்னை கதை தானே சொல்ல சொன்னேன். மியா மியான்னு ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சா, அதோட கதை முடிஞ்சிச்சான். இந்த கதைலாம் எனக்கு தெரியும், வேற ஏதாவது சொல்லு. அக்கா, என்ன? கையை எடுங்க. கையை எடுக்கணுமா? எதுக்கு? கையை எடுங்க சொல்றேன்ல. கையை எடுன்னு சொல்லுதுமா. எதுக்குப்பா? நான் கையை எடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ பேச முடியாது, பார்க்க முடியாது. இந்த காலை அழகாக ஆட்டிகிட்டு இருக்கல என் மேலே உக்காந்துக்கிட்டு, அதெல்லாம் செய்ய முடியாது. என் உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, நான் பார்ப்பேன். நான் ஒன்றையும் உங்களை மாதிரி நல்ல கண்ணு இல்லை, நல்ல கண்ணு. நான் நல்ல கண்ணா? இவர் நல்ல கண்ணா? நல்ல கண்ணா பாரு, நல்ல கண்ணா. என் கண்ணு நல்ல கண்ணா? அவர் கண் தான் நல்ல கண்ணா? உன் ஃப்ரெண்ட்ஸே சொல்லிட்டாங்க அவர் கண்ணு தான் நல்ல கண்ணா. என் கண்ணு ஒன்றே இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், கையை எடுக்கணுமா வேணாவா? நான் தான் எடுங்கன்னு சொல்கிறேன்ல, கையை எடுங்க. கையை எடுக்க சொல்கிறாங்கம்மா. யோசித்துக்க. நான் தான் உன்னை பேச வைக்கிறேன், உன்னை பார்க்க வைக்கிறேன். ஏன்னா உன்னை படைச்சதே மனுஷன்தான், அப்படி தானே? மனுஷன் தானே உண்டாக்குனது, அப்படி தானே? அதனால என் உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லாம் என்னால் முடியும். நீங்கள் கையை எடுங்க. கையை எடுத்துடலாமா? கையை எடுத்துருவா? சரிப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கையை எடுத்துடுறேன்ப்பா. கையை எடுத்துருவா? கையை எடுத்துட்டேன். சூப்பர்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அப்படிங்க சூப்பர்மேன், எழுந்துருங்க. என்ன சூப்பர்மேன் சோத்துக்கு உண்டான கவுத்து போட்டா மாதிரி கவுத்துன்னு இருக்கிறாரு சூப்பர்மேன். சூப்பர்மேன் ஸ்லீப்பர்மேன் ஆயிட்டாரா? என்ன பண்ண? நீங்கள் கையை எடுங்க, நான் பேசுகிறேன், நான் பார்க்குறேன், நான் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். இப்போ கூப்பிடுங்க பார்க்கலாம் சூப்பர்மேன். அவ்வளோதான், அவரால் எழுந்துக்க முடியாது. நான் அப்போவே சொன்னேன்ல, ஏன் உதவி இல்லாமல் பேசவோ பார்க்கவோ எதுவே முடியாது. ஏன்னா இது யார் உண்டாக்குனது? மனுஷன்தான் உண்டாக்குனது. இதை நான் தான் வந்து என்ன சொல்கிறேன், பேச வைக்கிறேன், பார்க்க வைக்கிறேன், எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறது படைத்த மனுஷன் நான் தான், சரியா? அதே மாதிரி தான் நம்மளை எல்லாரையும் சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே யார் உண்டாக்குனாங்க தெரியுமா? யார் உண்டாக்குனாங்க? ஏசப்பா உண்டாக்குனாங்க. சூப்பர்மேன் மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா எனக்கு தேவையில்லை, கடவுளாது குடவுளாது, ஏசப்பாலாம் எனக்கு தேவையில்லை, நானே வந்து படிச்சுப்பேன், நானே வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நானே எல்லாத்தையும் செஞ்சுப்பேன், நானே வந்து எல்லாத்தையுமே ஜெயம் பெறுவேன், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏசப்பா வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா நம்ம எல்லாரையுமே உண்டாக்குனவர் யார்? யார்? ஏசப்பா தான். அவர் தான் நமக்கு மூச்சே
நம்முடைய மூச்சு மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது பார்த்தீங்களா? பாருங்களேன், மூச்சு சவுண்டு பாருங்களேன், ஏசுன்னு சொல்லும். பாருங்க, சொல்லி பாருங்க, அப்படி மூச்சு இழுத்து பாருங்க. நம்முடைய மூச்சு காற்று கூட ஏசுன்னு தான் சொல்லுமே. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏசப்பா இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாக்கு, ஏசப்பா நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்களாம் எனக்குள்ளே தேவையில்லை, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, நீங்கள் வேணாம், எனக்கு அழகு இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடவுள் வேணான்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய சுயத்தினால முடிவெடுக்கிறாங்க. இப்போ பாருங்க என்ன பண்ணாரு, ஒன்றும் செய்ய முடியல என் உதவி இல்லாமல். கரெக்ட் தானே? சூப்பர் மேன் இப்போ என்னவாயிட்டாரு? ஸ்லீப்பர் மேன் ஆயிட்டாரு. சரி, இதை வச்சு இவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துடலாமா? ஏசப்பா இருந்தால் தான் நான் சூப்பர் மேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு இருந்தாதான் நான் சூப்பர் மேன். ஏசு இல்லைனா நான் நோ மேன். இவர் என்னதான் சூப்பர் மேன் பேர் வச்சிருந்தாலும் ஏசப்பா இல்லைன்னா, நான் இவருக்குள்ளே இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இவர் அசைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சரியா? இப்போ எழுத்துக்கு சொல்லலாமா? சூப்பர் மேன் எழுந்துருங்க சொல்லுங்க. சூப்பர் மேன் எழுந்துருங்க சொல்லுங்க. அக்கா என்ன மன்னிச்சிடுங்க அக்கா, உங்க உதவி இல்லாம என்னால எல்லாம் செஞ்சிடலாம் நினைச்சேன், ஆனா என்னால முடியலக்கா. சரி சரி பரவாயில்ல, உன்னை வச்சு எங்கள் பிள்ளைங்க ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? சொல்லாமா? என்ன கற்றுக்கிட்டோம்? ஏசு இருந்தா, ஏசு இல்லைனா நீ பார்க்கலாம். நான் சொல்லவா? நான் சொல்லவா? ஏசு இருந்தா நான் சூப்பர்மேன், ஏசு இல்லைனா நான் நோ மேன். சூப்பர், கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, பாய் சொல்லு. பாய். அடுத்து யாருன்னா சீனியர் கேர்ள்ஸ். அது என்ன? அது என்ன? எதுவானா எனக்கு என்ன? இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? அது என்ன? எதுவானா எனக்கு என்ன? அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன? இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன? 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 மேற்கொள்ளுவேன். நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில்
எதுவானா எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். நம்ம மிஷனரி ஸ்டோரி கேட்டோம்ல, யாரை பற்றிமா கேட்டோம்? பவுல். அதை பற்றி நம்ம விபிஎஸ் பசங்க ஒரு நாடகம் நடிக்க வராங்க, பார்க்கலாமா? சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதா பாருங்க. டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருதா பாருங்க, வாங்க. ஆதிபதி பெஸ்துவே, குற்றம் சாட்டப்பட்ட அந்த யூத இளைஞன் எங்கே? வீரர்களே, அழைத்து வாருங்கள் அவனை. அமைதி 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 அமைதி. இளைஞனே, உன் பெயர் என்ன? தமஸ்கு போரானாகிய பவுல். ரோம சாம்ராஜ்யத்தில் குற்றம் சாட்டினவர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு முன்பாக குற்றத்தை நிரூபிக்காமல் யாதொரு தண்டனையும் தருவதில்லை. ஆகவே நீ பேசுவதற்கு உனக்கு உத்தரவு தருகிறேன். கனம் பொருந்திய அகிரிப்பா ராஜா அவர்களே, பிரதான ஆசாரியரும் யூதர்களும் என்மேல் சாட்டும் எந்த குற்றமும் நிரூபிக்க முடியாத குற்றமேயாகும். நான் இன்று வரை தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து வருகிறேன். அப்படியானால் வேறு என்னதான் தவறு செய்தாய்? ஆம் ராஜாவே, ஆம், நான் தவறு செய்தேன். தெய்வ குற்றம் செய்தேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அவரது பரிசுத்தவான்களை சிறையில் அடைத்தேன், கொலை செய்யவும் சம்மதித்தேன். இன்று என்னை சிறைப்படுத்திய பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அன்று எனக்கு மூர்க்கவெறி கொள்ள துணையாகவே நின்றனர். ஐயோ, அந்த இயேசுவின் தொண்டர் ஸ்தேவானையும் கொலை செய்ய துணை நின்ற பாதகன் நான். அது உன்னுடைய யூத மார்க்க சம்பந்தப்பட்டது. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. வேறு என்ன குற்றம் செய்தாய், அதை சொல் முதலில். ராஜாவே, மார்க்க சம்பந்தமின்றி யாதொரு குற்றமும் நான் செய்யவில்லை, தர்க்கமும் செய்ததில்லை, யூதருக்குள் கலகம் உண்டாக்கினதும் இல்லை. பவுலே, உன்னை நான் மதிக்கிறேன். பிறகு நீ எதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டாய், அதை சற்று தெளிவாக சொல். மகிழ்ச்சி ராஜாவே, மிக்க மகிழ்ச்சி. நான் ராஜாக்களுக்கு முன்பாகவும் சாட்சி சொல்ல பரம தரிசனம் பெற்றவன். இதோ நான் கூறுவதை கேளும். தேவனருளிய வாக்கு தத்தங்கள் வேத வாக்கியத்தின்படியே நிறைவேறி வருகிறது என நான் அறிவித்த நம்பிக்கைக்காகவே குற்றம் சாட்டப்படுகிறேன். நம்பப்படாத காரியமாகிய மரித்தோரை தேவன் எழுப்புகிறவர் என்ற நிரூபணத்திற்காகவும் குற்றம் சாட்டப்படுகிறேன். ஒரு நாள் இதோ என்னை கைது செய்த பிரதான ஆசாரியர்களிடம் உத்தரவு பெற்று இயேசுவின் தொண்டர்களை கொலை செய்ய புறப்பட்டேன். அந்த மதிய வேளையில் சூரிய பிரகாசத்திற்கும் மேலான ஒளி வானத்திலிருந்து என்னை சந்தித்து சடிதியில் நான் கீழே விழுந்தேன். யாரை கொலை செய்ய சென்றேனோ அவர்களின் குருவாகிய இயேசு மரித்து உயிர்த்தவராய் என்னோடு பேசினார். இது உண்மை ராஜாவே, இது உண்மை. பின்பு என்ன நடந்தது?
சொல் பவுல், சொல். நான் பதறியபடியே, நீர் யார், நீர் யார் என்று கேட்டேன். நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நான் தான் என்றார். அப்புறம் பிறகு என்ன சொன்னார்? பிறகு என்ன சொன்னார்? இதோ சொல்லுகிறேன். பவுலே, நீ என் ஊழியக்காரன் என்றார். நீ எனக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். எழுந்து காலூன்றி நில் என்றார். எவைகளை குறித்த சாட்சி? அதை அவர் உனக்கு சொல்லிக் கொடுத்தாரா? ஆம் ராஜாவே, ஆம். இயேசுவாகிய தன்னை இரட்சகராய் விசுவாசிக்கும்படியும், இயேசுவால் வழங்கப்படும் பாவ மன்னிப்பையும், இயேசுவால் வாழ்ந்திடும் பரிசுத்த வாழ்க்கையையும், துன்மார்க்க பாவ இருளை விட்டு இயேசுவின் தூய ஒளியை பெறவும், உலக அதிபதி சாத்தானின் தீய பிடியிலிருந்து விலகி சர்வ வல்ல சிருஷ்டிகரிடம் திரும்பவும், கொடான மக்களின் மனக்கண்களை திறக்கவும் என்னை 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 சாட்சியாக அனுப்பி அறிவிக்க கூறினார் ராஜாவே, அறிவிக்க கூறினார். அப்படியா? நீயும் அப்படியே செய்தாயா? ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே. முன்பு தமஸ்குவிலும், பின்பு எருசலேமிலும், யூதேயா தேசமெங்கும், பின்பு புறஜாதியாரிடத்திலும், இப்போதும் ராஜாவே உமக்கு முன்பாகவும் தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யுங்கள் என முழங்கி வருகிறேன், என முழங்கி வருகிறேன். போதும், நிறுத்து. உனக்கு பைத்தியம், பைத்தியம். பிதற்றுகிறாய். கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியம் அல்ல. நான் பேசுவது அனைத்தும் சத்தியம், தெளிந்த புத்தியுள்ள வார்த்தைகள். நான் பேசும் சத்தியங்கள் ஏதோ ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல. கிறிஸ்து கொல்கதாவில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளில் உலகத்திற்கே ஒளி தரும்படி தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி ஜெயமே ஜெயம் என எழுந்தார் என்ற செய்தி உலகத்திற்கே தெரிந்த செய்தி. இந்த செய்தியை கணம் ராஜ கோமகனாம் அகிரிப்பா அவர்களும் விசுவாசிக்கிறார் என்றும் நான் என் ஆவியில் உணர்ந்து அறிகிறேன். பவுலே, பவுலே, நான் கிறிஸ்தவனாவதற்கு என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க செய்து விட்டாய் அப்பா, சம்மதிக்க செய்து விட்டாய். ராஜனே, ராஜனே, என்ன கொஞ்சம் குறையவா? அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. இந்த கட்டுகள் தவிர முழுவதுமாய் நீர் என்னை போலாகும்படி என் தேவனை வேண்டுகிறேன், என் தேவனை வேண்டுகிறேன். அதிபதி பெஸ்துவே, பவுலை விடுதலை பண்ணலாம் என்றே நான் கருதுகிறேன். ஓர் வாலிப கிறிஸ்தவன், ஓர் பலிபீட நெருப்பு. அவன் பிறரை சீஷனாய் கிறிஸ்தவனாய் மாற்றுபவன். அவனே தீப்பிழம்பான அர்த்தமுள்ள வாலிபன். அதுவே அர்த்தமுள்ள வாலிபம். ஆமென், ஆமென். கிஃப்டா, சொல்லுங்கக்கா. நீ என்ன சொன்ன? லாஸ்ட் நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாக்கா. எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடவே இல்லையா? நீங்க வந்துட்டாங்களே. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுனாங்க. எல்லாம் வந்துட்டாங்கக்கா. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆமாக்கா. அப்ப நீங்க இப்ப டான்ஸ் ஆட போறீங்களா? ஆமாக்கா. எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்ப பப்பட் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? டான்ஸ் ஆட போறோம். எல்லாருக்கும் ஜாலியா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? பார்க்கலாமா?
பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல வழியாவையில்ல அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வழி புரியல வழியாவையில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. விடல என்ன தலை குனியவும் விடல, இன்று வரை அவர் கரம் என கைவிடவே இல்ல. வெக்கப்பட விடல என்ன தலை குனியவும் விடல, இன்று வரை அவர் கரம் என கைவிடவே இல்ல. சொந்தத்தங்கம் அவரை போல இங்க யாரும் இல்ல இல்ல. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. தேடி போகவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. தேடி போகவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்டி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. அவரை போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. இயேசு வந்தாரு, உள்ளத்துல வந்தாரு, யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை தந்தாரு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களுக்காக ஒரு சாங் பாட போகிறோம். ஓகேவா? டீச்சர்ஸ் எல்லாரும் வாங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதையும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதையும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? பிள்ளைங்க எல்லாரும்
தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகயும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகயும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே, என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே, உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவே, உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவே, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகயும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகயும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, எல்லாரும் பாடலாமா? இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. டீச்சர்ஸ்க்கு கிளாப் பண்ணிடலாமா? உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த 7 நாட்களும் இதில் எங்களோடு கூட இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன மகிழ்ச்சி. பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? நல்ல பிள்ளைங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க, கெட்ட பிள்ளைங்க சொல்லுங்க. உட்காரு 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 உட்காருங்க. இயேசுப்பா ரொம்ப அன்புள்ளவர், அன்பிலே மிகவும் சிறந்தவர் இயேசு. இயேசுப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா பெரியவங்களை பார்த்து இயேசுப்பா சொன்னது, நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் எங்கே போக முடியாது? சொல்லுங்க பிள்ளைங்க, எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஏன்னு கேட்டால், சின்ன பிள்ளைக்குள்ள கள்ளம், கபடம், பித்தலாட்டம் ஒன்றுமே இல்லை. சின்ன பிள்ளைகளுக்குள்ள என்ன இல்லை? பொய், பித்தலாட்டம் ஒன்றுமே இல்லை. நல்ல பிள்ளைங்க கையில் வந்து இருக்கும் தங்கம், இது ரொம்ப அமக்கலம் பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சின்ன பிள்ளைகளை இயேசுப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை என் அண்டையில் அனுப்புங்க என்று சொல்லி இயேசுப்பா எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படியானால் நீங்களும் இந்த 7 நாட்களும் எங்ககிட்ட வரல, எங்கே வந்திருக்கிறீங்க? இயேசுப்பா கிட்ட வந்திருக்கிறீங்க. இயேசுப்பா உங்களை என்ன பண்ணுவாங்க? பண்ணியிருக்கிறாங்க, ஆசீர்வதித்திருக்கிறாங்க. நிச்சயமாக நல்ல படிக்கக்கூடிய புத்தி, நல்ல கிருபை, நல்ல கீழ்ப்படுதல், பெற்றோருக்கு நல்ல சாட்சியம் உள்ள பிள்ளைகளா இயேசுப்பா உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. கவனிக்கிறீங்களா? வாளுங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசுப்பா உங்களை நிச்சயமாக நல்ல பிள்ளைகளாக மாற்றுவாங்க. பெற்றோருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளை அடாப்ட் பண்ணி எடுக்க வேண்டுமானால் அவனுக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குதோ அத்தனை கோடி சொத்தும் அந்த அடாப்ட் பண்ணி எடுக்கிற பிள்ளை மேலே எழுதி வைக்க வேண்டும்.
ஒரு சில பிள்ளைகள் மெடிக்கல் ரீதியில் குழந்தைக்காக போய் லட்சமாக செலவழித்து ஒரு சிலது மட்டும் சக்ஸஸ் ஆகுது, மற்றவங்களுக்கு அது இல்லை. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு பிள்ளையோட விலை அப்படி அலையிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பாட்டுக்கு 1 2 4 பெற்று போடுற பார்த்தீங்களா, நார்மலாக அவங்களுக்கு அந்த விலை தெரியாது. ஆனபடி பிள்ளையோட விலை மதிக்க முடியாத ஒரு விலை. நம்முடைய குடும்பத்திலே 2 பிள்ளைங்க இருந்தால் தான் அந்த வீடு வீடாகவே இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆனபடி பிள்ளைகளை மட்டமாக பேசுறது, தரக்குறையாக பேசுறது, தேவையில்லாமல் அடிக்கிறது, பிள்ளைகளை ஒரு மாதிரி இது பண்ணுறது நீங்கள் செய்யக்கூடாது. பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கணும், அன்பாக வளர்க்கணும். ஆனால் அன்போடு கூட இயேசுப்பா சொன்னாங்க, பெரம்பே கையாளாதவன் பிள்ளைய இப்போ என் மடியில் கையில் இருக்கிற பார்த்தீங்களா, பெரம்பு கஷாயம் கொடுக்கணும், அடியும் கொடுக்கணும், சோறும் கொடுக்கணும். அதான் இயேசுப்பா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்படி ஒழுக்கமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்துடுங்க, பிள்ளைகளுக்காக செபியுங்க, நல்ல புத்தி சொல்லி கொடுங்க, ஒழுக்கமாக நடத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை கர்த்தருக்கு சோதரம் 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் சிறு பிள்ளைகளுக்குள்ள பாடங்கள் எடுக்கப்படுகிறது உண்டு. அதே 8 மணிலிருந்து 9 மணி வரையிலும் வாலிப பிள்ளைகளுக்காக கிளாஸ் எடுக்கிறது உண்டு. வாலிப பிள்ளை எப்படி இருக்கணும், சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சொல்லி கரெக்டாக சொல்லி கொடுக்கறது உண்டு. செவ்வாய்க்கிழமை தாய்மார்கள், திருமணமான தாய்மார்களுக்கு எப்படி புருஷனை நேசிக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும் என்று சொல்லி சரியான புத்தி நல்ல கிளாஸ் இந்த இடத்துல பாஸ்டர்மா உங்களுக்காக எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனைகள் நடைபெறும், எல்லா விதமான கூட்டங்களும் இங்கே நடைபெறும். அதுபடி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறது, நீங்கள் வருகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த கூட்டம் இந்த 7 நாட்கள் சொன்னால் என்னுடைய சபை மக்கள் எல்லாருமா சேர்ந்து பல லட்சங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ எனக்கு கணக்கு எவ்வளோமா, ஒரு 3 lakhs ஆயிருக்குமா? கிட்டத்தட்ட 3 lakhsக்கு மேலே, 3 லட்சத்துக்கு மேலே இந்த 7 நாட்களுக்குள்ளே செலவழித்திருக்கிறோம். எல்லா நாட்களும் நல்ல ஜூஸு, நல்ல ஃபுட்டு, நல்ல கிஃப்ட்டு. நேற்று எல்லார் வீட்டுக்கும் நல்ல கிஃப்ட்டுகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? பிள்ளைங்க பத்திரமா எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதில் வசனம் இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனபடி எங்களுடைய பணத்திமிர்னாலோ பண கொழுப்பினாலோ இல்லை, பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். பாவத்துக்கும் கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமைகளாக பிள்ளைகள் போகக்கூடாது. பெற்றோருக்கு பிள்ளைகள் முள்ளாக இருக்கக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருக்கு கிரீடமாக மாறணும். அதுக்காக தான் இந்த கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனபடி பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்தீங்க, இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவ்விதமாக டீச்சர்ஸு இந்த காரியத்தை முகம் சுளுங்காமல் இந்த 7 நாட்களுக்கு முன்னாடி அவங்க ட்ரைனிங் ஆரம்பித்தது, எல்லா காரியத்தையும் அவங்க உண்மையை எடுத்து செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் உள்ளார்ந்த இதயத்தின் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு எந்த டென்ஷன் கொடுக்காதபடி எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய இந்த காரியம் என்னுடைய இளைய மகன் பாஸ்டர் சைஜோ அவர் பொறுப்படுத்தி டீச்சர்ஸோடு சேர்ந்து விசுவாசிகளோடு இணைந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறாங்க. டீச்சர்ஸும் நல்லபடியாக நமக்கு ஒத்துழைப்பு, பின்னாடி நிற்கிறவங்க தான் டீச்சர்ஸு. அந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் சமையல் காரியங்கள், பெருமாறுறது, மற்றுள்ள பணிவிடைகள் இப்பொழுதும் கூட உங்களுக்காக சமையல் நடந்துட்டு இருக்குது. எல்லா காரியத்தையும் பிள்ளைகள் நேர்த்தியாக எடுத்து செய்திருக்கிறாங்க. பண தேவைகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஆண்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் காணிக்க எதுவுமே எடுக்கல. அவங்கவுங்களா மனப்பூர்வமாக இதை செய்யுங்க சொல்லி பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்தவங்கள், ஜெபித்தவங்கள், உழைத்தவர்கள், வந்தவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை எங்ககிட்ட அனுப்பி வைங்க, நல்ல பிள்ளையாக நாங்கள் மாற்றி தருவேன். நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. உண்மையாகவே 2 பிள்ளை இல்லை, 1 பிள்ளை உங்களால் வளர்த்த முடியல. இந்த 7 நாள் இத்தனை பிள்ளைகளை பாதுகாத்தது லேசான காரியம் அல்ல. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாகவே இந்த காரியங்களை நமக்கு செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தாராக. இப்போ எல்லா பிள்ளைகளும் தலை இருந்தால் தலைக்கு மேலே கைதட்டி இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் நன்றி சொல்லுங்க பார்ப்போமே. எல்லா டீச்சருக்கும் நல்ல தட்டுவோமா? இப்படியா டீச்சருக்கு கை தட்டுவீங்க? நல்ல சந்தோஷமா தட்டுங்க பார்ப்போமே. சரி, நமக்கு சமைச்சு நமக்கு சப்ளை பண்ணி உதவி செய்த எல்லா அண்ணன்மாருக்காக அக்காமாருக்காக ஒரு கைதட்டு தட்டுவோமா? சைஜு பாஸ்டருக்காக நல்ல கை தட்டுவோமா? இந்த தேவைக்காக கொடுத்த உதவினை எல்லாருக்காக கை தட்டுவோமா? உங்க பேரண்ட்ஸ் உங்களை அனுப்பி வைத்தாரு, உங்க அப்பா அம்மா உங்களை அனுப்பி வைத்து அவங்களுக்கு மேல நல்ல கை தட்டுங்க பார்ப்போமே. சைஜு பாஸ்டருக்காக நல்ல, இவர் தான் டைரக்டர், நல்ல கை தட்டுங்க பார்ப்போமே. நல்ல உற்சாகமா தட்டுங்க பார்ப்போமே. இதுக்கு எல்லாவற்றுக்கும் தலைமை ஆசிரியர் அங்கே இருக்கிறாங்க, பிரியா அக்கா, உங்களுக்கு நல்ல கை தட்டுங்க பார்ப்போமே.
இதுக்காக உதவி செய்த எல்லாருக்காக ஒரு நல்ல கைதடி தட்டுங்க பார்ப்போமே. நமக்கு எந்த ஆபத்து இல்லாத ஏசப்பா பாதுகாத்த பார்த்தீங்களா? இப்பளும் கூட கொஞ்சம் பெரிய காற்று பெரிய மழை வந்தது, எந்த தீங்கும் இல்லாமல் ஏசப்பா நடந்தது. ஏசப்பாவுக்கு நல்ல கைதடி தட்டுங்க பார்ப்போம். நல்ல சந்தோஷமா தட்டுங்க பார்ப்போம். ஏசப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, உபகாரங்களுக்காக நன்றி. இந்த மட்டும் எங்களை நடத்தினரே கோடி கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கும் மறவாதே. ஆமென். பின்னாடி நிற்கிற தம்பிமார் ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க பார்ப்போமே. எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்களேன். எனக்கு கேட்கிற மாதிரி ஒரு அல்லேலியா சத்தமா சொல்லாமா? இன்னும் ஒரே ஒரு வார்த்தையும் கூடி சொல்லுவோமா? இன்னும் அடுத்த வருஷம் தான் இங்க வந்து சொல்ல போறீங்க. இன்னும் சத்தமா ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க.